என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். என் பேர் நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி அடிக்ஷனை ஓவர் கம் பண்ணுறது, ஏதாவது பழக்க வழக்கங்களுக்கு நான் அடிமையாகி விடுகிறேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னு. எந்த பழக்க வழக்கத்திற்கும் நீங்கள் அடிமையாகக்கூடாது. பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கலாம். ஏன்னா எப்போ பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையானீர்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையின் கண்ட்ரோல் உங்கள் கையில் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான். அதனால் எந்த பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகக்கூடாது. அது போதை மருந்துகளாக இருக்கலாம், இல்லைன்னா ஆல்கஹாலாக இருக்கலாம், சிகரெட் இழுக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா டீ காப்பியாக இருக்கலாம், செக்ஸாக இருக்கலாம். ஒரு பழக்க வழக்கங்களுக்கும் அடிமை இல்லாமல் இருக்க வேண்டும். அடிக்ஷன் இல்லாமல் இருக்கணும். எப்படி அடிக்ஷன் இருந்தால், ஏதாவது ஒரு பழக்கத்தில் அடிக்ஷன் இருந்தால் ஜெனரலாக அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வழி இருக்கிறதா? 8 வழிகளை பாருங்கள். 1, அந்த அடிக்ஷனை மாற்றணும். அந்த அடிமையான பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும் என்று முதலில் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஏன்னா நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நீங்கள். எந்த ஒரு வாழ்க்கையில் மாற்றம் உருவாவதும் ஒரு தீர்மானத்திலிருந்து தான். அதனால் இப்போ நானும் இல்லைன்னா உலகத்தில் யார் நினைச்சாலும் உங்களுடைய ஒரு பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாது. உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் தான் முதலாக தீர்மானிக்க வேண்டும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா. 2வது ஸ்டெப் என்னென்னா, இப்போ 3-4 பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, படாமல் எல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிகரெட் இழுக்கிறீங்க, தண்ணி போடுறீங்க, இல்லைன்னா வேறொரு கெட்ட பழக்கம் இருக்கும் உங்களுக்கு, இதெல்லாம் ஒரே நேரத்தில் படாருங்க, இல்லை இது நான் அடிக்டாக இருக்கேன், எல்லாம் ஒரே நிறுத்திடலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் இதை நிறுத்திறேன், இது கொஞ்ச நாள். ஏன்னா ஒன்று நிறுத்திட்டு அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்தது நிறுத்துறது கொஞ்சம் கூட எளிதாக இருக்கும். அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது 2வது. 3வது வழி என்னென்னா, எல்லா பழக்க வழக்கங்களுக்கு பின்னாலும், எல்லா அடிக்ஷனான பழக்க வழக்கங்களுக்கு பின்னாலும் ஒரு ட்ரிக்கர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சிகரெட் இழுக்கிறவங்க நிறைய பேர், எப்போ சார் நீங்கள் சிகரெட் இழுக்கிறீங்கன்னு கேட்டால், வீட்டில் வந்து பொண்டாட்டி கூட சண்டை போட்டால் உடனே 2 சிகரெட் இழுத்துருவேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த மனைவி கூட நீங்கள் சண்டை, குடும்ப பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதான் உங்களை ட்ரிகர் பண்ணுது இந்த சிகரெட் இழுக்கிறதுக்காக. அந்த மாதிரி எல்லா பழக்க வழக்கங்களுக்கு பின்னாலும் சில ட்ரிகர்ஸ் இருக்கும். அதை கண்டுபிடிங்க, அந்த ட்ரிகர்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அதான் 3வது. 4வது என்னென்னா, ஒரு பழக்க வழக்கத்தை, அடிமையான ஒரு பழக்க வழக்கத்தை மாற்றப் போகிறீர்கள். அப்போது சப்போர்ட் வாங்குங்க. சப்போர்ட் ஒத்தையாக தான் செய்யணும் அப்படிங்கிறத. இப்போ ஃபேமிலிகிட்ட சொல்லுங்கள், எனக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கிறது, அதை நான் மாற்றப் போகிறேன், அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு. சப்போர்ட் குடும்பத்திலேருந்து சப்போர்ட் வாங்கலாம், எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆல்கஹால் நல்லா சாப்பிட்றவங்க டி அடிக்ஷன் சென்டரில் போய் எக்ஸ்பர்ட்ஸில் அட்வைஸ் பண்ணுற மாதிரி யூ கெட் த சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ். அது உங்களுக்கு உங்களுடைய அந்த மாற்றத்தை நன்றாக செய்வதற்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் 4. 5 என்னென்னா, புதிய சுற்றுப்புற சூழலுக்கு மாறிக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுடைய இந்த அடிமை பழக்க வழக்கங்களுக்கு பின்னு, ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அடிமையானதற்கு பின்னால் அந்த சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அதனால் அந்த புதிய சுற்றுப்புற சூழலை உண்டாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ உங்கள் ஊரில் இருக்கீங்க, நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்போ தான் நீங்கள் தண்ணி அதிகமாக போடுறதா இருந்தால் நீங்கள் வேலைக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு எங்கேயாவது போய் ஒரு புதிய சூழ்நிலை, புதிய சுற்றுப்புறம் உங்களுடைய அந்த தீர்மானங்களை உதவியாக இருக்கிறது. அதனால் சுற்றுப்புறங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. 6, நீங்கள் ஒரு இப்போ தண்ணி போட்டுட்ருக்கீங்க, அதை நிறுத்த தீர்மானம் பண்ணிட்டீங்க, 4 நாள் இருந்துட்டீங்க, 5ஆவது நாள் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. 5ஆவது நாள் சாப்பிட்ட உடனே ஐயோ நான் போட்டு இனிமேல் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ரிலாப்ஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல, திரும்ப செய்யுங்க. ஒரு தடவை தவறு, 2 முறை தவறு செய்து விட்டேன், இல்லைன்னா நினச்சிட்டு முடியலை, 3வது தடவை முடியலை, அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய அதை தோல்வியாக பார்க்காதீர்கள். திரும்ப முயற்சி செய்யுங்கள், உங்களால் முடியும் என்று உறுதியாக நம்புங்கள். அதுதான் 6வது. 7வது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அடிமையான பழக்க வழக்கம் நிறுத்துகிற போது ஒரு வித்ட்ராவல் சிம்டம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிகரெட்டு எழுத்துட்டு இருக்கீங்க, சிகரெட் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்னமோ மாதிரி ஒரு இரிட்டேஷன் உண்டாகும். டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, டீ எப்பவும் அடிக்ஷனாக இருக்கீங்க, டீ எப்போ நிறுத்துறீங்களோ அப்போ உங்களால் இருக்க முடியாது. தண்ணி போடுறவங்க தண்ணி நிறுத்தினா கையெல்லாம் ஆடுற மாதிரி, இந்த மாதிரி இதெல்லாம் வித்ட்ராவல் சிம்டம். இந்த சிம்டம் வருகிற போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்திருக்கேன், அந்த சேஞ்ச் வருவதனால் தான் இது நடக்கிறது அப்படின்னு அதை கோப்பப் பண்ணுங்க. அதை அக்செப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி போங்க. அதான் 7வது. 8வது, புதிய எக்ஸசைஸ்களை தொடங்குங்கள். யோகா, மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், இந்த மாதிரி உள்ள ஆக்டிவிட்டிகளை செய்யுங்கள். அது உங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் நன்றாக போவதற்கு உதவியாக இருக்கும். 8 விஷயத்தை பண்ணுங்கள். ஏது அடிமை பழக்க வழக்கங்களையும், இந்த பழக்க வழக்கங்களில் அடிமையான உங்களால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். 1, மாற வேண்டும் என்று உறுதியாக தீர்மானங்கள் எடுங்கள். 2, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறுங்கள். 3,
ட்ரிகர், அதை செய்வதற்கான ஒரு ட்ரிகர், அது தூண்டுதலாக இருக்கிறது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். 4 சப்போர்ட் வாங்குங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இல்லைன்னா ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட் வாங்குங்க உங்கள் சேஞ்சுக்காக. 5 புதிய சுற்றுப்புற சூழலுக்கு மாறுங்கள். 6 ஒரு முறை தோல்வி பெற்றதுனால் வாழ்க்கையில் தோல்வி பெற்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க, திரும்ப 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 ட்ரை பண்ணுங்கள், யூ கேன் டூ தட். 7 withdrawal symptom, படம் நிறுத்துறப்போ உண்டாகிற இந்த withdrawal symptomத்தை காப்பப் பண்ணுங்கள். 8 எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா, மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் உதவியாக இருக்கும். அடிமை பழக்க வழக்கங்கள், நம்ம ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தில் அடிமையானால் அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னா எப்படி வாழ்க்கையை நம் வழிக்கு கொண்டு போக முடியும்? அதனால் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணால் பழக்க வழக்கங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அப்போது வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், உங்களுடைய வழிக்கு அது போகும். அப்படி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து பார்த்துருக்க மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனல் மோட்டிவேஷன் தமிழ் என்கிற இந்த யூடியூப் சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை புதிய விஷயமாக வேண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.